இந்த வீடியோல நம்ம DFA ல இருந்து எப்படி ரெகுலர் எக்ஸ்பிரஷன் கன்வெர்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுவும் வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு, RIJK ஃபார்முலா மெத்தட். ஸோ இதுல வந்து R அப்படிங்கிறது சோர்ஸ் நோட், Rங்கிறது வந்து நம்மளோட ரெகுலர் எக்ஸ்பிரஷன். நம்மளோட ஃபைனல் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும்னா R, இது வந்து சோர்ஸ் நோடு, Iங்கிறது ஸ்டார்டிங் நோடு, அதாவது இனிஷியல் ஸ்டேட்டு, Jங்கிறது நம்மளோட ஃபைனல் ஸ்டேட்டு, அதே மாதிரி நம்பர் ஆஃப் பாசிபிள் இன்டர்மீடியேட் நோடு வந்து K. இதுதான் நம்மளோட ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம்னா நம்மளோட இந்த மெத்தட் தான். ஆக்சுவலா நம்ம எதுக்கு பார்த்தோம் ஞாபகம் இருக்குங்களா? ஸ்டேட் எலிமினேஷன் மெத்தடு. அந்த ஸ்டேட் எலிமினேஷன் மெத்தட்ல நம்ம ஒரு ஸ்டேட்டை நம்ம எலிமினேட் பண்றப்ப என்ன பண்றோம், அந்த ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு டைரக்ட் பாத் என்ன, நம்ம இப்ப இந்த ஸ்டேட் 3 எலிமினேட் பண்ணோம்னா வித் 3 ஆஸ் அ இன்டர்மீடியேட் நோட் நம்மளுக்கு வந்து அதோட பாத் என்னன்னு கண்டுபிடிப்போம். கிட்டத்தட்ட இந்த ஃபார்முலாவும் அதே மாதிரி தான். இங்க கேங்கிறது நம்ம இன்டர்மீடியேட் நோடா கன்சிடர் பண்ணிக்கிட்டோம்னா இதோட ஃபார்முலாவை நம்ம எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்னா ஐல இருந்து ஜேக்கு டைரக்ட் பார்த்து I to J with K-1 இன்டர்மீடியேட் நோட். அதாவது வந்து இப்ப நம்ம ரெண்டு நோட வச்சுட்டு இன்டர்மீடியேட் நோடா வச்சு நம்ம இந்த ஃபார்முலா எக்ஸ்பேண்ட் பண்றப்ப அதுக்கு ஒரு நோடா இருக்கிறப்ப அதோட ஃபார்முலா நம்மளுக்கு தெரியணும். ஓகேங்களா? சோ அது வந்து K-1 போட்டுக்கலாம். பிளஸ் இது வந்து டைரக்ட் பார்த்து அடுத்து வித் K ஆஸ் இன்டர்மீடியேட் நோட், அதாவது ஐல இருந்து K, Kல இருந்து Kக்கு நமக்கு செல்ஃப் லூப்பே இருக்கலாம், Kல இருந்து Jக்கு நமக்கு ரூட் இருக்கலாம், பாத் இருக்கலாம். சோ இந்த ஃபார்முலா பாத்தீங்கன்னா RIK into K-1, K-1 நோட் இருக்கிறப்போ அடுத்து RKK of K-1 ஹோல் ஸ்டார். ஏன்னா இது செல்ஃப் லூப் கண்டிஷன். இப்போ ஒரு நோட்ல இருந்து ஐ நோட்ல இருந்து ஜே நோடுக்கு வித் கே ஆஸ் இன்டர்மீடியட் நோட் போறோம் அப்படின்னா நம்மளோட பாத்தை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், இங்க இருந்து இங்க பார்த்து இங்க செல்ஃப் லூப் இருக்கலாம், அதே மாதிரி இங்க இருந்து இங்க பார்த்து. அப்ப I to K, ஐல இருந்து கேக்கு, அடுத்து K to K the whole star, அடுத்து வந்து R K J K-1. ஓகே, இப்படிதான் நம்ம இந்த ஃபார்முலாவை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். உங்களுக்கு வந்து இந்த இது வந்து நீங்க ஃபார்முலாவை எடுத்துக்கிறதுனாலும் பரவாயில்ல, இதோட எக்ஸ்பேன்ஷன் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா ஈஸியா இருக்கும். ஓகே, இப்போ இதுதான் நம்மளோட பேஸ் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வச்சுட்டு தான் நம்ம இந்த சோர்ஸ் டு டெஸ்டினேஷன் இதோட ரெகுலர் எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிக்க போறோம். இப்போ இந்த கொடுத்திருக்கிற ஸ்ட்ரக்சரோட ஃபைனல் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும்னா R, இதோட ஸ்டார்டிங் இனிஷியல் நோடு வந்து 1, டெஸ்டினேஷன் நோடு வந்து 2, ஃபைனல் ஸ்டேட் 2, நம்பர் ஆஃப் பாசிபிள் இன்டர்மீடியேட் நோட் பாத்தீங்கன்னா 2 தான் மேக்ஸிமம் பாசிபிள் இன்டர்மீடியேட் நோட். இப்ப இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த ஃபார்முலாவை எக்ஸ்பேண்ட் பண்ணி நம்மளுக்கு சொல்யூஷன் கிடைக்கணும். இப்போ 2 as a இன்டர்மீடியேட் நோட் நம்மளுக்கு தெரியணும்னா வித் 1 as a இன்டர்மீடியேட் நோட் நம்மளுக்கு தெரியணும். ஏன்னா இந்த ஃபார்முலா 2 இருந்ததுன்னா இங்க வந்து 1 தெரியணும், அதே மாதிரி 1 இருந்ததுன்னா 0 தெரியணும். இப்ப 0 இன்டர்மீடியேட் நோட் அப்படிங்கிறது என்னன்னா டைரக்ட் பாத். இப்போ வந்து நம்மளுக்கு இதுல பாசிபிள் டிரான்சிஷன் பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்டேட் தான் இருக்கு. அப்ப R11 இருக்கலாம், இல்ல R12 இருக்கலாம், R21 இருக்கலாம், இல்லைன்னா R22 இருக்கலாம். இவ்வளவுதான் நம்மளோட பாசிபிள் டிரான்சிஷனே. வித் 0 இன்டர்மீடியேட் நோட் அப்படிங்கிறது என்ன குறிக்கிறதுனா நம்மளுக்கு வந்து டைரக்ட் பாத், அதாவது நோடு 1ல இருந்து 1க்கே நம்மளுக்கு ஏதாவது டைரக்ட் பாத் இருக்கா, இருக்கு, ஒரு செல்ஃப் லூப் இருக்கு, அதோட இன்புட் 1. அடுத்து இன்னொன்று என்னன்னா அந்த நோட்ல இருந்து அந்த நோடுக்கு எந்த ஒரு இன்புட் இல்லைனாலும் நம்மளுக்கு டிரான்சிஷன் நடக்கும். அப்ப அதுக்கு வந்து நம்ம பிளஸ் எப்சிலான் போடணும். இது வந்து சேம் நோடா இருந்ததுன்னா இந்த எப்சிலான் கண்டிப்பா இருக்கும், அங்க வந்து நம்மளுக்கு நல் பாத்தே இருக்காது. எப்சிலான் அப்படிங்கிறது என்னன்னா எந்த ஒரு இன்புட்டும் இல்லாம அந்த ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு டிரான்சிஷன் இருக்கா. இப்போ 1ல இருந்து 1க்கு எந்த ஒரு இன்புட்டும் இல்லைனாலும் 1ல இருந்து 1ல நம்மளோட டிரான்சிஷன் இருந்துட்டே இருக்கும். அப்ப நம்ம இதோட டைரக்ட் பாத் பாத்தீங்கன்னா 1ங்கிறது செல்ஃப் லூப் கண்டிஷன், எந்த ஒரு இன்புட்டும் இல்லைனாலுமே அது வந்து Q1லே இருக்கும். அப்போ 1 பிளஸ் எப்சிலான் போட்டுக்கலாம். அடுத்து 1ல இருந்து 2, 1ல இருந்து 2க்கு டைரக்ட் பாத்து வித் இன்புட் as 0 நம்மளுக்கு டிரான்சிஷன் இருக்கு. அடுத்து 2ல இருந்து 1க்கு நம்மளுக்கு டிரான்சிஷன் எதுவுமே கிடையாது, எதுவுமே இல்லைன்னா நல் போட்டுக்கணும். இதுக்கு ரெண்டுக்கும் நீங்க நல்ல டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கணுங்க. எப்சிலான்ங்கிறது எந்த ஒரு இன்புட்டுமே இல்லாம நம்மளுக்கு இன்னொரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போக முடியும். வேறஸ் நல் அப்படிங்கிறது என்னன்னா எந்த ஒரு பாத்துமே இல்லைன்னு அர்த்தம். இதுதான் இதோட டிஃபரன்ஸ். அடுத்து வந்து நம்மளுக்கு 2 to 2 ஸ்டேட் 2ல இருந்து இட் செல்ஃப்க்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சேம் ஸ்டேட்டா இருந்தா எப்சிலான் போட்டுக்கணும். எப்சிலான் பிளஸ் இங்க ஏதாவது செல்ஃப் லூப் இருக்கா, ஒரு செல்ஃப் லூப் இருக்கு, வித் இன்புட் 0னாலும் ஓகே 1னாலும் ஓகே. அப்ப எப்சிலான் பிளஸ் 0 பிளஸ் 1. ஓகேங்களா? இதுதான் வந்து வித் 0 as a இன்டர்மீடியேட் நோட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்.
இப்போ இந்த ஃபார்முலாவை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு எக்ஸாக்டா என்ன தேவைங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலாவை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். R12 ஏன்னா இதுதான் நம்மளோட ஃபைனல் ரெகுலர் எக்ஸ்பிரஷன். இதை தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். அப்ப இதை எக்ஸ்பேண்ட் பண்றப்ப என்ன ஆகும்? R12 of 2. இப்போ ஐயோட வேல்யூ இங்க 1, கேவும் ஜேவும் 2. அப்ப ஃபார்முலா படி Rij 1 2 k minus 1 1 பிளஸ் இந்த ஃபார்முலாவை அப்படியே நம்ம எழுதுறோங்க. இங்க i வேல்யூக்கு பதிலா 1, j வேல்யூக்கு பதிலா 2, k வேல்யூக்கு பதிலா 2 சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அடுத்து Rik, i யோட வேல்யூ 1, k யோட வேல்யூ 2, k minus 1 1 into Rkk, k யோட வேல்யூ 2, அப்ப 2 2 power 1 the whole star into R. இதெல்லாம் concatenation operation. நீங்க டாட் வச்சாலும் ஓகே, வைக்கலனாலும் ஓகே. அடுத்து Rkj to the power of k minus 1. k ஓட வேல்யூ 2, j ஓட வேல்யூ 2, k minus 1 1. இப்போ இதுதான் நம்மளோட ஃபைனல் ரெகுலர் எக்ஸ்பிரஷன். இதை மட்டும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணா போதும். ஆனா இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா நம்மளுக்கு என்ன தெரியணும்? R12 to the power 1 என்னன்னு தெரியணும். அதே மாதிரி R12 to the power 1 என்னன்னு தெரியும். R22 power 1, R22 power 1. இது தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால இதை ப்ரொசீட் பண்ண முடியும். அப்ப ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதை கண்டுபிடிச்சிடலாம். R12 R22 power 1 என்னங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வந்து நான் இங்க எக்ஸ்பான்ஷன், ஏன்னா இதோட எக்ஸ்பான்ஷனுக்காக ஒரு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு நான் இங்க எழுதுறேன். R12 power 1. இப்போ ஐயோட வேல்யூ இங்க 1, j ஓட வேல்யூ 2, k ஓட வேல்யூ 1. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா Rij to the power k minus 1 0 plus Rij ik I k 1 to the power of k minus 1 0 concatenated with Rkk, k oda value 1 1 to the power 0 into Rkj, k oda value 1, j oda value 2, R12 to the power of 0. இங்க ஒரு whole star இருக்கும். ஓகேங்களா? சோ இப்போ இங்க 2 with the 0 intermediate நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். சோ இத டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு வேலை முடிஞ்சிருச்சு. R12 power 0 என்ன இருக்கு? இங்க 0. அப்ப 0 போட்டுக்கலாம். plus R11 to the power 0, R11 to the power 0 க்கு வந்து 1 plus epsilon இருக்கு. அடுத்து R11 power 0, அதுவும் 1 plus epsilon the whole star இருக்கு. அடுத்து R12 to the power 0, R12 to the power 0 ல 0 இருக்கு. ஓகே, இப்ப இதை நம்ம மினிமைஸ் பண்ணணும். ஏன்னா இதை அப்படியே நம்ம எடுத்துக்க முடியாது. இங்க 1 plus epsilon the whole star அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நம்மளுக்கு வந்து 0 per whole star அப்படின்னு போட்டோம்னா என்ன அர்த்தம்? இதோட இன்புட்ல எதர் எப்சிலான் இருக்கலாம், இல்ல ஒரு 0 இருக்கலாம், இல்ல 2 0 இருக்கலாம், இல்ல எத்தனை 0 வேணாலும் இருக்கலாம். கரெக்ட்டுங்களா? இது ஒரு செல்ஃப் லூப் கண்டிஷன் டு த பவர் ஆஃப் 0ன்னு சொல்லலாம். அப்போ எதுவுமே இல்லாமலும் இருக்கலாம், இல்ல ஒரு 0 இருக்கலாம், 2 0 இருக்கலாம், எத்தனை 0 வேணாலும் இருக்கலாம். இப்போ இதே 1 plus epsilon the whole starனா என்ன அர்த்தம்? அதுவும் அதேதான். கரெக்ட்டுங்களா? எதர் எப்சிலான் இருக்கலாம், இல்லைன்னா 1 இருக்கலாம், 1 1 இருக்கலாம், 1 1 1 இருக்கலாம், எத்தனை வேணாலும் இருக்கலாம். இங்க ஹோல் ஸ்டார் அப்படின்னு வரப்பவே அதுல எப்சிலான் இன்க்ளூடட் தான். அப்ப இதை நம்ம தனியா வந்து 1 plus epsilon எழுதணுங்கிற அவசியமே கிடையாது. இத ஹோல்லா வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 1 ஸ்டார்னு போட்டுக்கலாம். ஓகே, சோ 1 ஸ்டார்னு போட்டுட்டு அதுக்கு முன்னாடி 1 plus epsilon, இங்க 0. இந்த ஸ்டெப் நான் அப்படியே எழுதுறேங்க. 0 plus 1 plus epsilon, இதை வந்து 1 ஸ்டார்னு போட்டுக்கலாம். இந்த ஹோல் ஸ்டார் போட்டாச்சு. இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா நான் இங்க கால்குலேஷன் இங்க தனியா போட்டுறேன். இப்ப அடுத்து 1 plus epsilon 1 star, இதை நம்ம எப்படி எழுதலாம்னா, ஆல்ரெடி வந்து 1 ஸ்டார் அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா வெறும் 1 ஸ்டார்னு போடுறப்பவே அதுக்கு வந்து எப்சிலான் 1 இல்லைன்னா 1 1 இல்லைன்னா எத்தனை 1 வேணாலும் இருக்கலாம். அதே தான் வந்து இதுக்கு 1 plus epsilon the whole star 1 ஸ்டாருக்கும் வரப்போகுது. ஏன்னா இங்க கன்கார்டினேஷன் ஆபரேஷன் ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு வருது. இது வந்து த்ரூ எப்சிலானா இருக்கலாம், இல்லைன்னா சிங்கிள் 1ஆ இருக்கலாம். இதுதான் வந்து 1 plus epsilon. இந்த இடத்துல ஒரு 1 ஸ்டார் இருக்கு. அப்போ இதோட ஓவரால் இன்புட் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட்ல இருந்து இந்த ஸ்டேட்டுக்கு நம்ம எதர் எப்சிலான் இன்புட்டோட மூவ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சிங்கிள் 1 வரலாம், இல்லைன்னா 2 1 வரலாம், இல்லைன்னா எத்தனை 1 வேணாலும் வரலாம். ஓகே, சோ இதோட ப்ரொசீஜர் பாத்தீங்கன்னா இட் இஸ் சேம் ஆஸ் திஸ். 1 ஸ்டாருக்கு என்ன எக்ஸ்பான்ஷன் கொடுக்குறனோ அதே தான் இதுக்கும் வரும். இது வந்து 1 plus epsilon இருந்தா மட்டும்,
இதுவே இன்னொரு கேஸ் கன்சிடர் பண்ணிக்கோங்க. 1 ஸ்டார். இதை வந்து நம்ம 1 ஸ்டார்னு எழுத முடியும்னா முடியாது. ஏன்னா இங்க 1 கன்கார்டினேட்டட். கண்டிப்பா இதோட இன்புட்ல பாத்தீங்கன்னா 1 இருக்கலாம், 1 இருக்கலாம், 1 இருக்கலாம். அப்ப இதுல எந்த இடத்துலயுமே வந்து நம்மளுக்கு எப்சிலான் வரதுக்கு பாசிபிலிட்டியே கிடையாது. அப்ப இதை நம்ம எழுத முடியாது. பட் இங்க வந்து எப்சிலானும் இன்க்ளூட் ஆயிருக்கிறதுனால இதை நம்ம ஹோலா 1 ஸ்டார்னு எழுதிக்கலாம். ஓகே, சோ இப்போ இதை வந்து நம்ம எப்படி கன்கார்டினேட் பண்ணிக்கலாம்னா 0 + 1 ஸ்டார் 0ன்னு ஷார்ட்கட்டா கொடுத்துக்கலாம். ஓகே, அடுத்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா இது இன்னும் நம்ம எப்படி வந்து மினிமைஸ் பண்ண முடியும் அப்படின்னா, அடுத்து இது வந்து 0 + 1 ஸ்டார் 0. இப்போ இந்த 1 ஸ்டார் 0ல என்ன இருக்கும், 0ல என்ன இருக்கும்? 0ல நம்மளுக்கு ஒரே ஒரு 0 மட்டும் இருக்கும். ஓகேங்களா? இந்த 1 ஸ்டார் 0ல 1 வந்து எதர் எப்சிலானா இருக்கலாம், இல்லைன்னா 1 இருக்கலாம், 1 இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். இது கூட கம்பைன்ட் வித் ஒரு 0 இருக்கணும். ஓகே, அப்ப இதோட இன்புட் பாத்தீங்கன்னா எதர் 0 இருக்கலாம், இல்லைன்னா 10 இருக்கலாம், இல்ல 110 இருக்கலாம். அப்ப எது வேணாலும் இருக்கலாம். ஓகே, இப்ப இது ரெண்டையும் நம்ம கன்கார்டினேட் பண்றப்போ ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு இது parallel edge. பிளஸ் இருந்தாலே parallel edgeன்னு அர்த்தங்க. ஓகேங்களா? சோ 0 மூலமாவும் இன்புட் போலாம், இல்லனா வந்து நம்மளுக்கு 1 ஸ்டார் 0 மூலமாவும் போலாம். இந்த 1 ஸ்டார் 0ல என்ன இருக்கு? எதர் 0, 10 இல்லனா 110 அந்த மாதிரி எத்தனை வேணாலும் இருக்கு. அப்ப 0ங்கிறது ஆல்ரெடி இந்த பாத்லயே வந்துருச்சு. அப்ப அதுக்கு தனியா நம்ம ஒரு பாத் கிரியேட் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. அப்ப இது ரெண்டையும் நம்ம எப்படி மர்ஜ் பண்ணிக்கலாம்னா 1 ஸ்டார் 0. இதை நீங்க ஃபார்முலாவா எடுத்துக்கிட்டாலும் சரி, அதோட மீனிங் புரிஞ்சு எடுத்துக்கிட்டாலும் சரி, இப்படிதான் நம்ம மர்ஜ் பண்ண போறோம். ஓகே, சோ இதுல நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிட்டோம்னா 1 + எப்சிலான் into 1 ஸ்டாரை நம்ம 1 ஸ்டார்னு எழுதலாம். அதே மாதிரி 0 + 1 ஸ்டார் 0வை நம்ம 1 ஸ்டார் 0ன்னு எழுதலாம். ஓகேங்களா? இதுல வந்து எந்த சிம்பிள் மாறினாலும் உங்களுக்கு கொஸ்டின் இது வந்து ஆன்சர் கரெக்டா வராது. இப்போ இதோட ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தேவையான இந்த ஃபைனல் ஃபார்முலால ஃபர்ஸ்ட் தேவையான செட்டை வந்து நம்ம போட்டாச்சு. R12 of 2 வந்து நம்ம போட்டுட்டோம். அடுத்து நம்ம வந்து போட வேண்டியது R22 of 1. அடுத்து கண்டுபிடிக்க வேண்டியது இது முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி R22 of 1 இதை நம்ம வந்து நம்ம RIJK ஃபார்முலா படி எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். ஐயோட வேல்யூ 1, ஐயோட வேல்யூ 2, கேயோட வேல்யூ I, J ரெண்டுமே 2, கேயோட வேல்யூ 1. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் RIJ 22 of K - 1 வந்து 0 பிளஸ் RIK 21 of 0, அடுத்து RKK 11 of 0 the whole star, அடுத்து RKJ 12 of 0. இதோட வேல்யூஸ் பாத்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அப்ப இந்த வேல்யூஸ் நம்ம அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். R22ல என்ன இருக்குன்னா எப்சிலான் + 0 + 1 இருக்கு. அடுத்து R21ல நல் இருக்கு. சோ நல் எங்கேயாவது வந்துருச்சு அப்படின்னாலே நீங்க அது கூட எதை கம்பைன் பண்ணீங்கனாலும் இது ஃபுல்லா நல் ஆகும். ஓகே, அடுத்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது நல் இன்டு எனிதிங் இஸ் நல். எதனால? கன்கார்டினேட் பண்றப்போ. ஏன்னா கன்கார்டினேஷன் ஆபரேஷன்ங்கிறது என்னன்னா இப்படி இருக்கும். ஓகேங்களா? சோ இது வந்து ஒரு பாத்ல நல்லும் இன்னொரு பாத்ல ஏதாவது ஒரு வேல்யூ எக்ஸ் இருந்ததுன்னா, இப்ப இதுக்கு டைரக்டா கன்கார்டினேஷன்ங்கிறது சீக்வென்ஷியல் எட்ஜ். இதுக்கு அடுத்து இது, இதுக்கு அடுத்து இது. இப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு பாத் இல்லைன்னா தான் நல் வரும். அப்ப பாத்தே இல்லாதப்ப இங்க இருந்து இங்க நம்மளால ரீச் ஆக முடியுமா? முடியாது. அப்போ ஓவராலா இங்க இருந்து இங்க ரீச் ஆகிறதுக்கு there is no possibility. அப்போ வந்து இது எம்ப்டின்னு போட்டுக்கலாம். ஓகே, இதோட ரிசல்ட் பாத்தீங்கன்னா எப்சிலான் + 0 + 1. ஓகே, இப்போ நம்மளுக்கு தேவையானது எல்லாம் கிடைச்சிருச்சு அந்த ஃபார்முலால. நம்ம இப்போ அடுத்து சப்ஸ்டிட்யூட் தான் பண்ண போறோம். இங்க வந்து ஆல்ரெடி R12க்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா 1 ஸ்டார் 0 பிளஸ் R12 of 1க்கு அதே 1 ஸ்டார் 0 இன்டு கன்கார்டினேஷன் R22 of 1ல என்ன இருக்கு? எப்சிலான் + 0 + 1 the whole star into மறுபடியும் R22 எப்சிலான் + 0 + 1. இது வந்து இந்த ஸ்ட்ரக்சர்ல வருது பாருங்க. இங்க 1 + எப்சிலான் the whole star இருந்தது. அதை வந்து நம்ம 1 ஸ்டார்னு போட்டோம். 1 + எப்சிலான் the whole star வந்து நம்ம 1 ஸ்டார்னு போட்டுட்டோம். இங்க வந்து எப்சிலான் + 0 + 1 the whole star நம்ம வந்து 0 + 1 the whole starனு போட்டுக்கலாம்.
அப்ப இதை நம்ம ரீரைட் எப்படி பண்ணிக்கலாம்னா 1 star 0 plus 1 star 0 into epsilon plus 0 plus 1 வந்து 0 plus 1 the whole star into epsilon plus 0 plus 1. ஓகே, இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா இதுவும் நம்மளோட அதே ப்ரொசீஜர் தான் வருது. நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோமோ அதே ஸ்டெப் தான் நமக்கு ரிப்பீட் ஆகுது. ஸோ இங்க நம்ம வந்து இந்த ஸ்டெப் எப்படி எழுதிக்கலாம்னா நான் இங்க எழுதுறேன். ஈக்குவல் டு இது ரெண்டையும் நம்ம மர்ஜ் பண்ணிட்டு இது வந்து எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கு. 1 plus epsilon into 1 star. இங்க வந்து 1க்கு பதிலா 0 plus 1 இருக்கு. 0 plus 1 the whole star into epsilon or 0 or 1. அப்ப இதை நம்ம மர்ஜ் பண்ணி நம்ம வந்து 1 star 0 plus 1 star 0 into 0 plus 1 the whole star எழுதிக்கலாம். இதே ஃபார்முலாவை நம்ம டைரக்டா ஃபில் பண்றோம். இங்க என்ன எழுதிருக்கோமோ அது அப்படியே எக்ஸாக்டா இங்கேயும் எழுதிக்கிறோம். ஓகே, ஸோ ஃபைனலி நம்மளோட அந்த அடுத்த ஸ்ட்ரக்சருக்கு வந்துருச்சு. இங்கேயும் பாத்தீங்கன்னா அடுத்து இந்த ஸ்டெப் இங்க வந்து நம்ம 0க்கு பதிலா 1 star 0 இருக்கு. இங்க 1 star 0ங்கிறது காமனா இருக்கு, இங்கேயும் 1 star 0ங்கிறது காமனா இருக்கு. ரெண்டுமே வந்து வித் parallel எட்ஜா இருக்கிறப்போ 0 plus 1 the whole star அப்படின்னு வரப்போ நம்ம இதை மட்டும் நோட் பண்ணிக்கலாம். 1 star 0 followed by 0 plus 1 the whole star. I'm sorry. Zero plus 1 the whole star. இதுதான் நம்மளோட ஃபைனல் எக்ஸாம், ஃபைனல் எக்ஸ்பிரஷன். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட இந்த ஃபைனல் ரெகுலர் எக்ஸ்பிரஷன், நம்ம எதிர்பார்த்த அந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன். ஓகே, இங்க வந்து உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் வந்து இட் இஸ் சிமிலர் டு தி ஸ்ட்ரக்சர். ஒரு நோட்ல இருந்து இன்னொரு நோடுக்கு parallel edge. parallel edgeல ஒரு இன்புட் பாத்தீங்கன்னா 1 star 0, இன்னொரு இன்புட் பாத்தீங்கன்னா 1 star 0 into 0 plus 1 the whole star. இப்போ 0 plus 1 the whole starக்கு either epsilon இருக்கலாம், இல்லைன்னா 0 இருக்கலாம், 1 இருக்கலாம், 0 0 இருக்கலாம், இல்லை என்ன காம்பினேஷன் ஆஃப் 0 1s வேணாலும் இருக்கலாம். ஆனா இதுல எப்சிலானும் இருக்கு. இது கூட இதை கன்கார்டினேட் பண்றப்ப நம்மளோட இன்புட்ஸ் என்ன இருக்கும்னா 1 star 0, அது கூட 1 star 0 0, அதே மாதிரி 1 star 0 1, அந்த மாதிரி எல்லா காம்பினேஷனும் வரலாம். அப்ப இங்க 1 star 0ங்கிறது இதுக்குள்ளாரியே அடங்கிருச்சு. இது நம்ம தனியா ஒரு பாத்தா போடணுங்கிற அவசியம் கிடையாது. இங்க ஹோல் ஸ்டார் இருந்தா மட்டும்தான் நம்ம இதை கம்பைன் பண்ண முடியும். இதையும் நம்ம கம்பைன் பண்ணிட்டு நம்ம வந்து 1 star 0 0 plus 1 the whole starன்னு எழுதிக்கலாம். ஓகே, இதுதான் நம்மளோட ஃபைனல் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் நம்ம எடுத்துக்கிட்ட given DFA க்கு. ஓகே, thank you.